எதுக்கோ கவிதை எழுதுகிறாங்க. நம்ம பிரியாணிக்கு ஒரு கவிதை எழுதிடலாமா? வெங்காயம் கேரட் சேர்ந்து பின்ன, பீன்ஸ் பட்டாணி சோயா வரிசை கட்ட, இஞ்சி பூண்டு தக்காளி சேர்ந்து சொட்ட, மசாலா வாசம் காற்றில் பட்டு, அன்பை சுவைக்கும் வெஜ் பிரியாணி. எப்படி இருக்குது என் கவிதை? எனக்கு பிரியாணி எவ்வளோ பிடிக்கும்னா, இந்த மாதிரி பிரியாணிக்காக ஒரு கவிதையை டெடிகேட் பண்ணுற அளவுக்கு பிடிக்கும். நான் யூஸ்வலாகவே வெஜ் பிரியாணி பண்ணும்போது சோயா இல்லாமல் பண்ண மாட்டேன். அது ஏன்னு தெரியுமா? என் பொண்ணுக்கு வெஜ் பிரியாணியை விட சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லா டைமும் நம்மளால் சிக்கன் வாங்க முடியாது இல்லைங்களா? அந்த டைமில் இந்த சோயாவை சிக்கன் ஏமாற்றி கொடுத்துருவேன். அவளும் சோயாவை சிக்கன் சொல்லி சாப்பிட்ருவா. அதனாலேயே நான் எப்போது பிரியாணி பண்ணாலும் இந்த சோயாவையும் ஆட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி நான் சீரக சம்பா பிரியாணி தான் பண்ணேன். அதுவும் குக்கரில் தான் பண்ணேன். இந்த டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு ஆனியன் பச்சடி தானே வச்சு சாப்பிடுவோம். அதுக்கு பதில் நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்கிறேன். நல்லா ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஆனியனை நல்லா தண்ணியில் கழுவி அது தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஆனியனில் உப்பு, மிளகாய்த்தூள் அண்ட் லெமன் கொஞ்சோண்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான ஆனியன் சாலட் ரெடி. இப்படி செஞ்சால் ஆனியனோட காட்டும் சுத்தமாக இருக்காது. அப்புறம் என்ன, நல்லா தட்டில் சுட சுட பிரியாணி போட்டு சைடில் இந்த ஆனியன் சாலட் வச்சு அண்ட் தயிர் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் போய் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.